அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் இளங்கோ அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இப்ப இன்னைக்கு பரபரப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமையும் பேசப்படுகிறது. தங்களுடைய பார்வை, தங்களுடைய கருத்து. தமிழக அரசு தொடர்ந்து சட்டப்பேரவையிலே தாக்கல் செய்து தீர்மானம் நிறைவேற்றிய சட்ட மசோதாக்களை மேதகு தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மசோதாக்கள் ஏறத்தாழ ஒரு 12 மசோதாக்களை தமிழக ஆளுநர் திரும்ப சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைக்கிற போது அந்த சட்டப்பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை திரும்பவும் தமிழக அரசின் சார்பாக சட்டப்பேரவையிலே நிறைவேற்றப்பட்டு மீண்டும் அந்த மசோதாக்களை மேதகு ஆளுநர் அவர்களுக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்படுகிறது. தமிழக அரசால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த 12 மசோதாக்களையும் ஆளுநர் அவர்கள் நீண்ட நெடிய காலம் வைத்திருந்து விட்டு திடீரென குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பி வைக்கிறார். அந்த சூழலில் தமிழக அரசு தமிழ்நாடு மேதகு ஆளுநருடைய இந்த மெத்தன போக்கை கண்டித்து, இந்த மசோதாக்களை நிறைவேற்றாமல் இருப்பதை கண்டித்து உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்கிறது. அந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்திலே ஜேபி பர்த்திவாலா, ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையிலே 12 மசோதாக்களை தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்களை எந்தவித முடிவும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மக்கள் விரோத செயல் என்று சொல்லி தமிழக அரசு அங்கே உச்ச நீதிமன்றத்திலே எடுத்துரைக்கிறது. ஆளுநர் மற்றும் மத்திய அரசு சார்பில் அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் ஆர் வெங்கடரமணி அவர்களும், அதே போல தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, ராஜேஷ் துவேதி, பி வில்சன், சபரி சுப்பிரமணியன் ஆகிய வழக்கறிஞர்கள் தமிழக அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே தமிழக அரசினுடைய நியாயங்களை எடுத்துரைத்து அங்கே உச்ச நீதிமன்றத்திலே வாதிட்டார்கள். அப்படி தமிழகத்தின் சார்பாக ராஜேஷ் துவிவேதி இந்த விவகாரத்தில் 13/11/2023 மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டதாக ஒருவரை தகவலை தமிழக ஆளுநர் அவர்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். உடனே தமிழக அரசு சட்டப்பேரவையிலே 18/11/2023 மீண்டும் அந்த 12 மசோதாக்களையும் நிறைவேற்றி திரும்ப அங்கே தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறது. தமிழக ஆளுநர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மீண்டும் அந்த மசோதாக்களை 28/11/2023 குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து விடுகிறார். ஆளுநர் மசோதாக்களை தன்வசம் எவ்வளவு காலத்துக்கு வைத்திருக்கலாம், அதை வைத்திருந்தால் என்ன ஆகும் என்று சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிற போது அரசு வழக்கறிஞர் அந்த சட்டங்கள் நீர்த்து போகும் என்று அங்கே பதிலளிக்கிறார். ஆக இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம், அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு 111வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுகிற மசோதாக்கள் அனைத்தும் அங்கே குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கப்பட முடியாது, அவை உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம். அதே போல தமிழகத்திலே சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்படுகிற எந்த மசோதாக்களாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியதுதான் ஆளுநரின் கடமையை ஒழிய அதை நிறுத்தி வைக்க முடியாது என்று சொல்லி இங்கே நம்முடைய தமிழக அரசின் சார்பாக வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வாதிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 200வது பிரிவின் கீழ் தமிழக ஆளுநருக்கு ஒப்புதல் அளிக்கும் விஷயத்தில் வீட்டோ எனப்படும் சிறப்பு அதிகாரம் முழுமையாகவோ அல்லது பகுதி அளவிலோ எதுவும் கிடையாது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் 200வது பிரிவு மிக தெளிவாக கூறுகிறது. இந்த அடிப்படையில் தமிழக அரசின் எல்லா மசோதாக்களையும் திரும்ப அனுப்பதே ஆளுநருடைய கோரிக்கையாக இருக்கிற நேரத்தில் உச்ச நீதிமன்றம் இது குறித்து விசாரித்து 12 எழு வினாக்களை எழுப்பி அதற்கு பதிலளிக்குமாறு இரண்டு தரப்புக்கும் நீதிமன்றம்
ஒரு கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளை பதில் தருமாறு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இன்றைக்கு அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் மிக தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சட்டமன்றம் அனுப்புகின்ற மசோதாக்கள் மீது அரசியல் சட்டப்பிரிவு 200 ஆளுநர் எந்த விதமான கால அவகாசம் இல்லாமல் நிறுத்தி வைக்க கூடாது. அதை 1 மாத காலத்திற்குள் திரும்ப அனுப்பி வைத்து விட வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னால் 3 மாத காலத்திற்குள் உடனடியாக அந்த சட்ட மசோதாக்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கால அவகாசத்தை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஆளுநர் அவர்களுக்கு ஒரு எல்லை கோட்டை வகுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதே போல மக்களின் விருப்பத்தை மதிக்க வேண்டும். அரசியல் நோக்கங்களுக்காக மக்களின் விருப்பத்தை தடுக்கவோ உடைக்கவோ தடைகளை உருவாக்கவோ அல்லது மாநில சட்டமன்றத்தை நெருக்கவோ கூடாது என்பதில் ஆளுநர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று மிக ஆணித்தரமாக உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பிலே வழங்கி இருக்கிறது. அதே போல நீதிபதி பார்வாலா தனது தீர்ப்பில் அரசியலமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாகிவிடும் என்று அண்ணல் அம்பேத்கர் கூற்றை மேற்கோள் காட்டி இன்றைக்கு அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றுகிற எந்த மசோதாவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றத்தான் ஆளுநருடைய கடமையை தவிர அரசியலமைப்பு சட்டம் 200வது பிரிவின் கீழ் எந்த விதமான தனிப்பட்ட அதிகாரமும் ஆளுநருக்கு கிடையாது என்று இந்த தீர்ப்பிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் மூலமாக மாநில சுயாட்சி இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களுக்கு மிக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு தமிழக அரசின் சார்பாக ஒரு 10 மசோதாக்களை உச்ச நீதிமன்றம் நேரடியாக இன்றைக்கு அந்த சட்ட மசோதாக்களை அனுமதி அளித்திருக்கிறது. ஆளுநருக்கு பதில் முதலமைச்சர் பல்கலைக்கழக வேந்தராக ஆவதற்கான மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கால்நடை பல்கலைக்கழக திருத்த மசோதா, மீன்வளத்துறை பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு முதலமைச்சர் வேந்தராக மாற்றக்கூடிய மசோதா, தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சர் வேந்தராக மாற்றக்கூடிய மசோதா, அதேபோல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சர் வேந்தராக கூடிய மசோதா, தமிழ் பல்கலைக்கழகத்தில் சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் 2ஆம் திருத்த மசோதா, கால்நடை 2ஆம் மசோதா, மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய 2வது மசோதா என 10 மசோதாக்களை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதன் மூலம் அரசியல் ரீதியாக மக்கள் அதிகாரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்திற்கு தான் அனைத்து அதிகாரங்களும் உள்ளதே ஒழிய ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதை மிக தெளிவாக உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இந்த தீர்ப்பை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மாநில சுயாட்சி உரிமைக்கு கிடைத்த வெற்றி, அனைத்து மாநிலங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று இன்றைக்கு இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள். அதே போல உச்ச நீதிமன்றத்தின் கண்டத்திற்கு ஆளான ஆளுநரை ஒன்றிய அரசே டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று திராவிட கழகத்தினுடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் இன்றைக்கு கூறியிருக்கிறார்கள். ஆகவே உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற தமிழக அரசுக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும் உள்ள மாநில அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று நாம் குறிப்பிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த தீர்ப்பை வருக வருக என வரவேற்க. இந்த தீர்ப்புல சில முக்கியமான செய்திகளை பார்வையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். பல தரப்புல இருந்து செய்திகள் வருது. ஒன்று, இதுவரைக்கும் அரசியல் சட்டத்துல அமைச்சரவையினுடைய முடிவுகளை, தீர்மானத்தை ஆளுநர் ஏற்று இந்த தேதிக்குள்ள இது ஒரு கால அவகாசம் என்பது அரசியல் சட்டத்தில் இல்லாமல் இருந்தது. இப்ப இந்த தீர்ப்பின் வாயிலாக முதல்ல இந்தியாவிலேயே முதலாக ஆளுநர்களுக்கு ஒரு கெடு தரப்பட்டது. இத்தனைக்குள்ள
1 மாதத்திலிருந்து 3 மாதத்துக்குள்ள நீங்கள் உங்களது முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதே இதுவரை தூங்கி கொண்டிருந்த இந்த மசோதாக்களை எல்லாம் அவர்கள் இந்த வெளிப்பெறும். பெரிய அளவுக்கு மாநில சுயாட்சிக்கு உரிமை கிடைத்திருக்கிறது, மாநிலங்களுக்கு உரிமை கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இனிமேல் தன்னுடைய தன்னிச்சையாக மாநில மக்களினுடைய நலனுக்கு எதிராக எந்த மாநில ஆளுநர்களும் செயல்பட முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதை போலவே ஏற்கனவே இருக்கின்ற சட்ட விதிகளின்படி மாநில அமைச்சரவையினுடைய முடிவுகளுக்குத்தான் ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்ற தீர்ப்பை மறுபடியும் உறுதி செய்திருக்கிறது. ஸோ இதனுடைய விளைவாக மாநில ஆளுநர் நேர்மையற்ற வரையில் செயல்பட்டிருக்கிறார் என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருடைய மாண்பையும் கேள்விக்கு உள்ளாகிறது என்று சொல்லலாம். இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய மாநில ஆளுநர் திரு RN ரவி அவர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்க மாநில ஆளுநர் மேதகு RN ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழக அரசுக்கு முட்டுக்கட்டை போடுவதை போல தமிழக அரசு மக்கள் சார்ந்த எந்த விஷயங்களை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பினாலும் அத்தனை மசோதாக்களையும் அவர் நிறுத்தி வைப்பதையே வேலையாக வைத்திருக்கிறார். மக்கள் விரோத ஆளுநராக தொடர்ந்து தமிழ்நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். மக்கள் இதை மிகவும் வெறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, இவரை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொண்டு ஒரு சிறப்பான ஆளுநரை தமிழகத்திற்கு அனுப்பி வைத்தால் தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் பயன்பெறும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் என்பதைத்தான் இங்கே குறிப்பிட தோணுகிறது. ஆளுநருக்கு எதிராக இவர் நேர்மையற்ற வகையில் செயல்பட்டிருக்கிறாருன்னு வருதா அந்த தீர்ப்புல? ஆமா, உண்மைதான் அது. ஏன்னா இவங்க ஆளுநர் மக்களுக்கு சாதகமான மசோதாக்களை எல்லாம் அனுப்புகிற போதும் கூட சரியானவைதான் என்று உச்சநீதிமன்றமே இன்றைக்கு முடிவு செய்து நமக்கு ஒரு சட்டத்தை அங்கிருந்து அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆளுநர் அவர்கள் வேண்டுமென்றே இந்த சட்டமன்றத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒரு உள்நோக்கத்தோடு தான் செயல்பட்டு இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது என்பதுதான் நாம் இதிலே புரிந்து கொள்ள முடிகிறது. அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. ஆமாமா, அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிற வழக்கு ஆளுநருக்கு முற்றிலும் எதிரான வழக்கு, ஆளுநரை கண்டிக்கத்தகையில வழங்கப்பட்ட தீர்ப்பாகத்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹானஸ்டி வேணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப அவங்க இதுல சொல்லும் போது தீர்ப்பிலேயே மிக தெளிவாக சொல்றாங்களே. அதாவது மக்களுக்கு விருப்பத்தை மதிக்க வேண்டும், அரசியல் நோக்கத்திற்காக மக்களின் விருப்பத்தை தடுக்கவோ உடைக்கவோ மாநில சட்டமன்றத்தை நெருக்கவோ கூடாது என்பதை ஆளுநர் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போதே ஆளுநருடைய செயல்பாடு சரியில்லை என்பதைத்தான் உச்சநீதிமன்றம் மீண்டும் அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறது. ஆகவே ஆளுநருடைய செயல்பாடு சரியானதாக இல்லை. ஆகவேதான் உச்சநீதிமன்றமே அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த 10 மசோதாக்களை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தனக்கு வழங்கிய அதிகாரத்தின்படி இந்த தீர்ப்பை வழங்கி 10 மசோதாக்களுக்கும் ஆளுநரின் அனுமதி கிடைத்ததாக கருதப்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதற்கு முன்னதாகவே ஆளுநருக்கும் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இருந்தாலும் கூட தொடர்ந்து ஏற்கனவே தீர்ப்பு பெறப்பட்டாலும் கூட ஆளுநர் அதே போக்கையே கடைபிடித்து மறுதடவையும் இது போன்ற ஒரு வழக்கு வருகிற போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இது இந்திய அளவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வரலாற்று தீர்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இப்போ இந்த ஆளுநர் தமிழ்நாட்டில் நீடிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. எந்த முகத்தோடு அவர் தமிழ்நாட்டு மக்களை சந்திப்பார்? அவருடைய வேலையை கவனிக்காமல் அரசியல் சார்பான கருத்துக்களை சொல்வது, தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கைகள் மேல அவர்கள் இதுபாரும் கொண்டிருக்கூடிய கொள்கைகள் எல்லாம் விமர்சனம் செய்வது, அவர் ஆளுநர் வேலையை தவிர மற்ற வேலைகளை சரியாக அவர் செய்திருக்கிறார். அவர் யாரோ ஆட்டுகிறார், இவர் ஆடுகிறார் என்பது தானே நாம் பொருளாக கொள்ள வேண்டியிருக்கிறது. மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் மத்திய அரசிற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் தமிழக அரசினுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் விரோதமாக செயல்பட்டு வருகிறார். ஒரு அரசியல்வாதியை போலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய மேதகு ஆளுநர் RN ரவி அவர்களுடைய காலங்களும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய காலம் முடிவடைந்த பின்னரும் மீண்டும் அவரை ஆளுநராக தமிழ்நாட்டிலே வைத்திருப்பது மிகவும் தவறான ஒன்று. இவ்வளவு பெரிய உச்சநீதிமன்ற கண்டனத்துக்கு ஆளான பிறகும் ஒரு நேர்மையாக அவர் செயல்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் தமிழ்நாட்டில் கவர்னராக இருக்க அவருக்கு துளியும் தகுதி இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது.
ஆகவே மத்திய அரசு உடனடியாக ஆளுநர் ரவி அவர்களை டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட வேண்டும் என்பதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக நாம் கருதுகிறோம். இதுவரைக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.